வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே இடி முழக்கமாக இருக்குது. அது என்னடா இடி முழக்கம்னா, ஈடியுடைய சோதனை. ஈடி எங்கே ரைட் நடத்துது? தமிழகம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்தில் ஈடி ரைட் நடத்துது. அந்த ரைடில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலாக ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. என்னடா அது 1 லட்சம் கோடியா? அது எப்பட்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மது பிரியர்கள் அவங்க சுமார் ஒரு பீர் அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த பீர் 180 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வேறு ஒரு கோட்டர்னா ஒரு கோட்டர் 150 ரூபாலேருந்து இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளவோ விலையில இருக்குது. இப்போ அந்த பீரை எடுக்கிறோன்னு நீங்கள் 180 ரூபாய்க்கு வரக்கூடிய பீர் அதோடைய கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா. மீதி 100 ரூபா யாருக்கு போகுது? தமிழ்நாட்டு நடத்தக்கூடிய டாஸ்மார்க்குக்கு போகுது. அது மூலிமா தமிழகத்திற்கு வருமானம் வருது. ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க, நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழலை எப்பட்றா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் பெரிய காரியகர்த்தா வச்சு ஊழல் செய்கிறதுல 2G ஊழல் நடத்தினாங்க, மிகப்பெரிய ஊழல். இப்போ சரக்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஒரு சிந்தனை மண்டையெல்லாம் கசக்கி எப்பட்றா பண்ணலான்னு சொல்லி புதுசாக ஒரு ஆராய்ஞ்சு இவங்க 3 பேர்ட்ட தான் அந்த சரக்கு வாங்குறாங்க. SNJ, கால்ஸு, அக்கார்டு, அந்த 3 நிறுவனத்திலிருந்து தான் வாங்குறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாம் டாஸ்மார்க்கில் பாட்டில் குடிச்சிட்டு போடுறாங்களோ, இப்போ வேறு புதுசாக வேறு கொண்டு வந்துருக்காங்களா, இப்போ இந்த பீர் பாட்டில் குடிச்சிட்டு அந்த பாட்டிலை உடைக்காமல் நீ அந்த ஸ்டிக்கரோட கொண்டு வந்து கொடுத்தா 10 ரூபா. அந்த பாட்டிலாம் கழுவி அந்த 3 பேர்த்துக்கே திருப்பி கொடுத்துட்றது. ஆக்சுவலாக அது எங்கே போகணும்? டாஸ்மார்க்குக்கு போகணும். டாஸ்மார்க் என்ன பண்ணணும், அவங்க அதை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி திரும்ப அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி பண்ணுறதே இல்லை. டாஸ்மார்க்குக்கே தெரியாமல் இந்த 3 பேர்ட்டையே கொடுத்து அப்படியே ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைல் எல்லா கடைக்கும் கொடுத்துட்றாங்க. டாஸ்மார்க்குங்கிற ஒரு நிறுவனத்துக்கே வராமல் அப்படியே கைமாறிடுது. அதில் எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 60,000 கோடி ஊழல் நடந்திருக்குது வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஈடி சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அப்போது ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடின்னு இந்த 4 வருஷத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. அது நம்மளால வேற சொல்லிடுவாங்க, தீபாவளிக்கு இத்தனை ஆயிரம் கோடி சேல்ஸ் பண்ணணும், பொங்கல்னா இத்தனை ஆயிரம் கோடி சேல்ஸ் பண்ணணும். ஆனால் ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் வேறு கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இறைவன் மேலே பயபக்தியாக இருக்கிறவங்க. நம்மளால தான் இறைவனை மதிக்காமல் பண்டிகை என்பதே சரக்குடன் கொண்டாடுவதற்காக தான், வைபாக இருக்கிறதுக்காக தான் சொல்லி நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். சரி, நம்ம டாபிக் வந்துடுவோம். இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதில் யார் யாரெல்லாம் சிக்குவான்னு பார்க்குறோம். ஒருவேளை அண்ணன் 10 ரூபா பாலாஜி சிக்குவாரோ. நம்ம விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருந்தோம், என்னடா பாட்டிலுக்கு 10 ரூபா தானே போகுது, 10 ரூபா தானே போகுது, எல்லாம் 10 ரூபாய்க்கு சண்டை போட்டுருந்தாங்க. நம்ம மது பிரியர்கள் எங்கே போனாலும் கேள்வி கேட்குறது. மது பிரியர்களே ஒவ்வொரு டாஸ்மார்க்கும் போங்க, என்னடா 180 ரூபா சொல்கிறீங்களே, அதெல்லாம் கரெக்டான சரக்கா, இல்லை ஒரிஜினல் சரக்கா, இல்லை எங்கேருந்து வருது, எப்படி வருது, ஏன் எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா தான் இதுக்கு ஒரு விடை கிடைக்கும், பதில் கிடைக்கும். இல்லைன்னா கள்ளச்சாராயம் குடித்த மாதிரி நம்மளும் இங்கே பல விதமான இழப்புகள் ஏற்பட்டுரும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்மார்க் ஊழலை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு மீடியாவுமே பேச மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக டீஎலிமினேஷனை பற்றி பேசுகிறாங்க, மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கையை பற்றி பேசி அப்படியே மறைச்சிட்றாங்க. சரி, படிக்கிறதான் படிக்கிறீங்க, சரி இந்த மும்மொழி கொள்கைக்காவது வருவோம். இந்த 3 மொழி கொள்கையை படித்தாதான் என்ன? இப்போ பாருங்கள், நேற்றைய தினம் தூத்துக்குடியில் ஒரு பள்ளி மாணவன் 11ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய ஒரு பள்ளி மாணவனை வெட்டிடுறான் பஸ்ஸில் ஏறி. யாரா வெட்டினான்னு பார்த்தா இவன் 11ஆவது படிக்கிறான். வெட்டினவன் பார்த்தா 9ஆவது படிக்கிற பையன், அதாவது 13 வயசு பையன். எத்தனை இடத்துல வெட்டியிருக்காங்க? 15க்கும் மேற்பட்ட இடத்துல வெட்டியிருக்காங்க. எதுக்காக? கபடி விளையாண்டதற்காக. ஜாதியின் பேரை சொல்லி அவனை வெட்டியிருக்காங்க. படிக்க வைங்க, குழந்தைகளை படிக்க வைங்க, மும்மொழி கொள்கையை சேர்த்துக்குங்க. படிக்க வேண்டிய பாட புத்தகங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? அரியணை ஏறுறதுக்காக அப்பாவை கொண்டவன், அடுத்தவன் மனைவியை அபகரிச்சுட்டு வந்தவன், அடுத்தவன் நாட்டுக்கு போய் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி வந்தவன், எத்தனை தடவை தோத்தோம், 13 தடவை தோத்தோமா, 14 தடவை தோத்தோமா, தோத்த வரலாறை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய புனித வரலாறை பற்றி பேசுறதே இல்லை. புலித்தேவன் வரலாறை சொல்லிக் கொடுங்க, சுந்தரலிங்கனாரை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஒண்டி வீரனை பற்றி சொல்லிக் கொடுங்க, இவருடைய ஒற்றுமையை பற்றி சொல்லிக் கொடுங்க, வேலுநாச்சியரை பற்றி சொல்லுங்க, குயிலி வீரமங்கை குயிலியை பற்றி சொல்லுங்க. இப்படி நம்மளாம் ஜாதி வேற்றுமை இல்லாமல் ஒன்றா இருந்தோம், அதை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா மாணவர்களிடையே ஜாதிகள் ஒற்றுமை ஏற்படும். நம்மளாம் நட்பாக இருந்தோம் சமூகம். ஆனால் அதை பண்ணாமல் நம்ம மெக்காலை கல்வியை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த திமுக அரசாங்கம் இவர்கள் செய்த ஊழலை மறைப்பதற்காக இன்னைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருடைய உருவ பொம்மையை இங்கே இருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஊழலை பற்றியோ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஜாதி வன்மங்களை பற்றியோ பேசுறதுக்கு ஆள் இல்லை. மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.